எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். என்னதான் குதிரை பிராக்டிஸா இருந்தாலும், என்னதான் குதிரையில எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து நீங்க ரெடி பண்ணாலும், ஜெயம் என்பது கத்தருடைய கருத்துல இருந்துதான் வரும், குதிரையின் கருத்துல அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு நாளைக்கு அந்த வேலை கன்ஃபார்ம், எனக்கு நான் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் நான் சொல்லி வச்சேன், மேலிடத்துல எல்லாம் சொல்லி வச்சேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நடக்காது. அவங்களுடைய பதவி அவங்களை விட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஜெயம் அவர் கையில இருந்துதான் வரும். அதனால நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே என்னுடைய காரியத்தில் நீங்க ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர். அதே போல நம்ம ப்ரிப்பரே ஆகாம ஆண்டவரை ஜெயத்தை கொடுங்கன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறதும் முட்டாள்தனம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிற நம்ம சைடு நம்ம ரெடியாக வேண்டியதுல ரெடி ஆகணும். நம்ம ரெடி ஆகுறத பார்த்துதான் கர்த்தரும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு வசனத்தின்படி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், வசனம் அப்படிதான் போட்டிருக்க, ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்மளும் ஆயத்தமாகிக் கொண்டே இருப்போம், ஜெயத்தை கத்திரத்துல இருந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமத்துக்காக எந்தெந்த காரியங்களில ஜெயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்தெந்த காரியங்களில ஆண்டவரே அப்பா எழுந்து கொள்ள முடியல, எனக்கு ஏதாவது இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் என்னுடைய வாழ்க்கையை கிரியை செய்யும் சொல்லிட்டு குருட்டுத்தனமாய் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நம்பி இருக்காங்களோ, சிபாரிசுகளை நம்பி இருக்காங்களோ, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு ஆண்டவரே பிரத்யட்சமாய் சொல்லியிருக்கீங்க. என்னதான் நாங்க ப்ரிப்பேர் ஆனாலும், என்னதான் அந்த வீட்டுல ஆண்டவரே ஆட்களை ஏற்படுத்தினாலும் ஜெயம் உங்க கருத்துல இருந்துதான் வருவாண்டதே. நீங்க எனக்கு ஜெயம் சொல்லிட்டு நீங்க டிக் போட்டாதான், இந்த சாங்ஷன் பண்ணாதான் அதை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க மேல இலக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க ஜெயத்தை தாங்க. இது வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே எங்களோட சுய முயற்சி நாங்க ஆண்டவரே வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எவ்வளவு காரியங்களை செஞ்சுக்கலாம் ஆண்டவரே. ஆனாண்டவரே நாங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ ஆண்டவரே அதை காட்டுதான் ஆண்டவரே. நாங்க ப்ரிப்பேர் பண்ணி போய் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணலாம், இல்ல எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்க ஃபேஸ் பண்ணலாம். ஆனா ஜெயத்தை நீங்க மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. நீங்க ஜெயத்தை தாங்க, நீ ஜெயத்திற்கு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கண்ட தோல்விகளில ஜெயத்தை காண ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு உமக்குள்ள ஆண்டவரே உறுதியாய் கருத்து இருக்க ஆண்டவரே. ஏதோ தேவைக்காக புரிந்து கொள்ளுகிற கூட்டமாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாலும் தோல்வியை கொடுத்தாலும் நீதான் என் தேவன் என்கிற உறுதி மனப்பான்மையோடு அன்றை காரியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு இந்த நாள் முழுவதும் எங்களோடு இடைப்பட்டதே அதற்காக உமக்கு நன்றி. நாளை காலை எழுந்து ஆண்டவரே அந்த நாளை உங்களுடைய பலிப்பிடத்துல நாங்க கொடுத்துருவோம் ஆண்டவரே. அந்த நாளுக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் பலிப்பிடத்துல கொடுத்துருவோம். நீர் அதை அங்கீகரித்து கொண்டு எங்களுக்கு தேவையை நீங்க தாங்க. காலை எழுந்து கொள்ளும்போது புது பலனோடு, புது சமாதானத்தோடு, புது ஆண்டவரே ஞான வரங்களோடு எழுந்து கொள்ள கருத்து செய்யுங்க. ஏசுவின் மூலம் ஜெபம் நல்ல பரமத்துக்காகவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.